தம்பி ஆட்டக்கார தம்பி அவரோட பையன் யார போய் கணம் பண்ணுவாப்ல? எடுக்க முடியாது. ஏன்னா அப்பாதான் பிரிஞ்சு அவனுக்கு அதுதான் அப்பாதான் உலகத்திலே அயோக்கியங்கிற இதுல இருப்பான். ஏன்னா தன்னையும் தன் அம்மாவையும் கைவிட்டுட்டு போனவன எவன் ரோல் மாடலா எடுப்பான். அப்போ அந்த குழந்தையோட அழுகை, அந்த தன்னைத்தானே ஊழியக்காரர் ரெவரண்ட்னு சொல்லிக்கிற அந்த ஆட்டக்காரருக்கு ஊழியக்காரருக்கு வந்து சாபமா வந்து மாறும். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஏதோ பெரிய ஹோட்டல் கீட்டல் அப்படின்னு நினைச்சிடாங்க. இது இருக்கிற இடம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் சூப்பரா இருக்கு பார்த்துக்கோங்க. இது எங்க இருக்குன்னா KK நகர்ல இருக்குது. இங்க மெடிக்கல் காலேஜ் இருக்குது. மெடிக்கல் காலேஜுக்கு வெளியே தான் நின்று நாங்க பேசிட்டு இருக்கோம். இது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம சார்லஸ் அண்ணன்ட்ட என்ன பேச போறோம்னா, சார்லஸ் அண்ணன் தான் என்ன சொல்றது, ஊழியர்களை விமர்சிக்க தொடங்கினது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. இப்போ ஜான் ஜெபராஜ் நம்ம மோகன் அண்ணனை விமர்சிச்சிருக்கான். அதாவது ஜாடமாடையா கேட்டா ஜான் ஜெபராஜ் அவர்கள் சொல்லிடுவாங்க, நான் பேர் சொல்லலே, நான் யார் பேர் சொன்னேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கு நீங்க சொல்லுங்க, எப்படி நீங்க இந்த உங்களாலதான் இந்த லெவலுக்கு வந்து நிற்கு விமர்சனம் அப்படின்னு என்னுடைய கேள்வி, சப்ஸ்கிரைபர்ஸ் கேள்வி. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது கிரிட்டிசைஸ் வந்து ஒரு விமர்சனங்கள் வந்து இன்னைக்கு அந்த வீடியோ நானும் பார்த்தேன். சத்தியம் டிவியை பத்தி பேசுறாப்ல, அதுக்கப்புறமா மோகன் சிலாசரசனுக்கு தொப்பை இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன பண்றாப்லன்னா கேலி கிண்டல்கள் பண்றாங்க. இப்போ இதுக்கான காரணம் என்ன? ஒரு சைக்காலஜியா, ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய சத்தியத்துல இருந்து என்ன பண்ணுவோம் பேசுவோம். நீங்க விமர்சனம் பண்ணீங்களா, அது சொல்லுங்க. அதனாலதான் அவர் பண்றாரு. நான் விமர்சனம் பண்ணது வந்து மோகன் சிலாசரசனை வந்து என்னோட ஆவிக்குரிய தகப்பன், ஒரு அண்ணன் தம்பி சண்டை. இப்ப நான் விமர்சனம் பண்றதுனால வந்து எந்த ஒரு விசுவாசிகளும் இடரல் அடைய போறது இல்லை. சார்லஸ் ஐயா மேல ஒரு கோபம் வரும், அவ்வளவுதான். அப்புறம் நான் என் குடும்ப வாழ்க்கையில என்ன பண்றேன், கரெக்டா இருக்கேன். ஆனா மனைவி பிள்ளைகளோட இருக்கேன். இப்ப கூட என் மனைவி கையால தான் என்ன பண்ணேன், தோசை சாப்பிட்டு வந்தேன். இப்போ நான் இன்னும் இன்னைக்கு வீட்டுக்கு போலான்னா உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன்னா, இப்ப ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு வந்திருக்கோம். 7 மணிக்கு என்ன பண்ணுவான், போன் பண்ணுவான். என் பையன் 8 மணிக்கு போன் பண்ணுவான், இன்னும் எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னுட்டு, சோவாரிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்ப பின்னணியில இருக்கேன், எங்க அம்மா அப்பா எல்லாருமே. இப்போ ஜான் ஜெபராஜ் அவரோட பேர் கூட எனக்கு வந்து சொல்றதுக்கு என்ன இல்லை, வேண்டான்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது இப்போ நம்ம மோகன் சிலாசரஸ் அண்ணன், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இந்த பழைய பகை மோகன் சிலாசரஸ் அண்ணன் எனக்கு அந்த இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுங்க, ஒரு இந்த சம்பவத்துக்கு கரெக்டான விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நம்ம மதிப்பிற்குரிய மோகன் சிலாசரஸ் அண்ணன் வந்து ஒரு பிரம்மாண்ட மேடை போட்டு ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி, இல்ல திறப்பின் வாசல் ஜெபத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு 10,000-20,000 பேர் மத்தியில ஒருத்தரோ இல்ல ஒரு 10 பேரையோ என்ன பண்றாங்கன்னா முன்னாடி கூப்பிட்டு ஜெபம் பண்ண வைக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. அவங்க தலையில கை வச்சு சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. அது தலையில கை வச்சு ஒரு 5,000 ஜெபம் பண்ணுவாங்க. ஆமா, அது இப்ப பாரு, மோகன் சிலாசரசன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ல இருந்து, இது உங்க எல்லாருக்குமே தெரியும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இந்த பாவங்கள். அப்புறம் உனக்கென்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், விக்கிரகங்களை வணங்காத, இந்த மாதிரி ஒரு காரியத்தை சார்லஸ் ஐயா நான் பண்ணிட்டேன் அண்ணே அப்படின்னு நான் போய் நிக்கிறேன்னா, அண்ணன் 10,000 பேர் மத்தியில என்ன பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, கொலைக்கும். அண்ணே நான் இதுவரை 2 கொலை பண்ணிருக்கேனே, தம்பிக்காக திருந்தி வாழ்றேன், ஏசபாவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அண்ணன் அந்த சாட்சி ஏத்துக்குவாங்க, யாருனாலும் ஏத்துக்குவாங்க. அங்க இருக்கிற 20,000 பேருமே என்ன பண்ணணும், சார்லஸ் தம்பி 2 கொலை பண்ணிட்டானா அவனை வந்து மணியும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவாங்க. இத வந்து இந்த சாட்சியை வந்து நீ என்ன பண்ணலாம், எங்கனாலும் பகிர்ந்துக்கலாம். ஆமா ஆமா.
இவர் ஒரு கொலைகாரனா இருந்தாரு. இப்போ நம்ம ஆட்டோ சங்கர் தானே, அவங்களே பாருங்க, அவங்க சாட்சி இன்னைக்கு எங்கேயோ லெவல்ல போயிட்டு இருக்கு. அவரு எத்தனையோ கொலை பண்ணி ஜெயில் போன பிறகு பைபிள் படிச்சு இன்னைக்கு ஒரு சாட்சியா இருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாது, அவர் பயங்கரமான ஒரு கிரிமினல். ஆனா தூக்கு தண்டனை வாங்கி தான் இறந்தாப்புல. ஒரு சாட்சியா தான் அவர் லைஃப் கடைசியில இருந்தது. இப்போ இந்த பாவத்துக்கு வா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரத்திலே இது வந்து பல வகை இருக்கு. விபச்சாரம்ன்றது ஓகே, அது வந்து வேற, சரி அது விட்டுருங்க. சரி, அடுத்து இதுதான் மெயின். களவு செய்யாதிருப்பாயாக இருக்கு. களவு செய்யாது, அதெல்லாம் தாராளமா என்ன பண்ணலாம். களவுலதான் இப்படி வந்து முடியும். அதாவது நான் ஒண்ணு சொல்றேங்க, யாருக்கு தெரியுமா அடுத்தவங்க ஒரு பொருளை எடுக்கணும். அது கீழே இல்ல, நான் உங்களுக்கு அது சொல்றேன். ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹோட்டலுக்கு போகும்போது ஒரு ஸ்பூன் இருக்கும், ஸ்பூன் ஏதாவது ஒரு கப்பு ஏதாவது இருக்கும், அதை தூக்கிட்டு வரணும்னு சின்ன வயசுலயே நினைப்பான். அவன் தான் கடைசியில அடுத்தவங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான். இல்ல அது வந்து இப்போ ஒரு பசியோட இருக்கேன், இல்ல ஒரு சின்ன விஷயத்துலயும் உண்மையா இருக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன விஷயத்துல நம்ம உண்மையா இல்லைன்னா கடைசியில இப்படிதான் நம்ம முடிவு இருக்கும். களவு திருட்டுன்றது வேற. ஒரு சைக்கிள் திருடி என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு வாய் சாப்பாட்டுக்காக திருடுறவங்க இருக்கு. சைக்கிள் திருடுறது வந்து திருடனே தெரியாம திருடுறவங்க வந்து தவறு. அதாவது இவனுக்கு இந்த ஸ்பூன் திருடுறவனுக்கு தண்டனை கிடைக்க போறது இல்ல, சைக்கிள் திருடுறவனுக்கு தண்டனை கிடைச்சிடும். இந்த ஸ்பூன் திருடுறவனுக்கு தண்டனை கிடைக்காது. தண்டனை கிடைக்கலன்னா அவனுக்கு இது திருடனே தெரியாது, இது என் உரிமை நினைச்சு எடுத்துட்டு வருவான். அப்படிதான் அடுத்தவங்களுடைய ஒரு இதை அபகரிக்கிறது. அதுதான் கீழே இருக்கு. சொல்லுங்க, நீ இன்னும் நீ தெளிவாகல. அந்த களவு வேற, அது உலக பிரகாரம் பாரு. நீ சொல்றது இங்க இருக்கு பாரு கீழே. பிறனுடைய வீட்டை இச்சையாது இருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் அவனுக்கு யாதொன்றையும் என்ன பண்ணாத. அவனோட காரு, அவனோட பங்களா, சொல்றேன். இது வந்து இச்சை. இது வந்து உங்களுக்கு தவறுனே தெரியாது. இப்ப நீங்க ஸ்பூன் எடுக்கிறவனுக்கு அது தப்புன்னு தெரியாது, அடுத்த பொண்டாட்டி எடுக்கிறவனுக்கு தப்புன்னு தெரியாது. இப்போ இது ஒரு களவு. நீங்க சொன்ன மாதிரி சைக்கிள் எடுத்து அவன் உள்ள போயிட்டு வந்துட்டான்னு சரியாயிருவான். இப்ப இந்த இச்சை இருக்கு பத்தியா, இந்த இச்சையில தான் இப்ப யாரு ஒரு பேர் என்ன சொன்னீங்க, அந்த ஜான் ஜெபராஜ், அவர் ஆடுவார். இப்ப அவர் வந்து தன்னோட மனைவியை பிரிந்து தன்னோட மகனை பிரிந்து வேற ஒரு பெண்ணோட என்ன பண்றாப்ல, இந்த மாதிரி ஒரு உறவுல இருக்கிறாப்ல. இப்ப இத மோகன் சீலாசரஸ் அண்ணன் 20,000 பேர் மத்தியில அவர் சாட்சி சொல்ல முடியுமா? இல்ல, நான் சொல்றது நீங்க சொல்றது இப்ப சரியா புரிஞ்சிருக்காது. இப்போ வந்து ஜான் ஜெபராஜ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அவர் கதை. இப்போ நான் திருந்திட்டேன், இப்போ எல்லா இதையும் நான் விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஆனா அவர் தைரியமா போய் ஒரு இடத்துல போய் ஊழியமே பண்றாரா? இப்போ இதுதான் பிரச்சனை. அவர் சொன்னாலும் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப என்னன்னா, இப்ப எதுக்காக மோகன் சீலாசரசன் வந்து அவர் பேசியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஒரு சின்ன புள்ளி, அந்த புள்ளிய எல்லாரும் பேசுறாங்க, அதுல நீ பெரிய கோடு போட்டன்னா அந்த கோடை பத்தி தான் பேசுவாங்க, புள்ளிய என்ன பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இவரு நம்ம அந்த நீங்க சொன்ன அவர் பேரை சொல்றதுக்கு வாய் ஒரு மாதிரி வருது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே என்ன பண்ணாருன்னா, உங்க மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கீங்களே, டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்களே, அப்ப குடும்ப நல நீதிமன்றத்துல கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி பல விதமான கிரிட்டிசைசங்கள் அவர் மேல வந்துச்சு. கிரிட்டிசைஸ்ல உண்மை இல்ல, அந்த கேஸ் நம்பரோட யூடியூப்லயே இருக்கு. கேஸ் நம்பர் நீங்க போட்டிருக்கீங்களா? நான் தான் போட்டேன். ஆமா, கேஸ் நம்பரோட அதெல்லாம் இப்ப டெலீட் பண்ணிட்டேன். இல்ல, நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க, இன்னொருத்தர் வச்சிருக்காப்ல, சைமன் பீட்டர் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு பதில் சொல்ல முடியாது அவரால. அதுக்காக என்ன பண்ணிட்டாப்லன்னு கேட்டீங்கன்னா, பெரிய கோடு போடுறதா நினைச்சுக்கிட்டு மோகன் சீலாசரசன் அவரு தொப்ப வச்சிருக்காரு, சத்தியம் டிவி, அப்போ மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டைவர்ட் பண்ணி விடுறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு குள்ளா ஒண்ணு வச்சுக்கிட்டு எப்பமோ எடுத்த போட்டோ, அந்த கூட நிக்கிறவன் அவங்க பையனே கிடையாது, அவங்க அந்த பையன் இப்ப வாலிபனா இருப்பான். இவரு முஸ்லீம் மதத்துல இருக்கும்போது உள்ள போட்டோவை தூக்கி போட்டு நான் யூடியூபருக்கு கண்டென்ட் கொடுக்குறேன்ட்டு ஒரு யூடியூபருக்கு கண்டென்ட் கொடுக்குறேன்னு ஒரு இது போட்டாப்ல தெரியுமா, போஸ்ட். அது வந்து எடுபடல. அது எடுபடலன்ற உடனே இப்ப என்ன முஸ்லீம் மதத்துல வந்து கிறிஸ்தவனா அதை அப்செட் பண்ணிப்பாங்க மக்கள்.
ஆனா இந்த ஒரு இச்சை, பிறனுடைய மனைவியை இச்சிக்கிறது, இந்த ஒரு காரியத்தை தன்னால என்ன பண்ண முடியலன்னா, இப்ப தான் ஊழியத்துக்கு போற இடத்துல, தான் வந்து சுவிசேஷம் பண்ண போற இடத்துல அத வந்து அவரால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அதுக்காக மோகன் சிலாசரஸ் அண்ணன் புள்ளிய கோடு போட்டு மறைக்கிறதா நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து வேணும்னே என்ன பண்ணிருக்காப்ல, இது வந்து ப்ரீ பிளான், ஏற்கனவே எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி எல்லாரும் இத பத்தி பேசுங்க, நான் மனைவியும் பையனையும் பிரிஞ்சிருக்கிறத எல்லாரும் அத பத்தி மறந்துருங்க. மறப்பாங்க. நம்ம வந்து கிறிஸ்டியன் தானே, நம்ம அவங்களுக்காண்டி வருத்தப்படுவோம். அப்போ இதுல மோகன் சிலாசரஸ் அண்ணன் வந்து பார்த்தோம்னா, அவங்க சத்தியம் டிவி அவரு பேசுறது, அவரு தொப்ப வச்சிருக்கிறது, ஒரு உடல் கேலி, உருவ கேலி, உபவாசம், நம்ம சாப்பிடாம இருக்கோம்னா கேஸ். எனக்கு மோகன் சிலாசரஸ் அண்ணனை பத்தி நான் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எனக்கு ஏகப்பட்ட போன் கால்கள் வரும். வரும்போது தம்பி, அவரு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் என்ன பண்ணுவாப்ல, ஒரு விஷயத்துக்காக ஜோம் பண்ணுவாங்க. நாசிரியத்து பக்கத்துல மூக்கு பேரி, அவங்க அந்த அக்கா எங்க சபைக்கு, நான் போற சர்ச்சுக்கு சென்னையில வராங்க. அந்த அக்கா சொல்லுவாங்க, நானே பாத்திருக்கேன், 2 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, நேர் முழங்கால்ல இருந்து ஜோம் பண்ணுவாங்க, யூரின் கூட எழும்பி போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு அது வந்து உடல்ல என்ன ஆகும், கேஸ் வந்து. சரி, அப்படியே அவருக்கு தொப்பை வந்துருச்சு அப்படின்னாலும் அவர் அதை மறைக்கலையே. அது பத்தி யார் கவலைப்படணும்? கவலைப்படணும். எனக்கு கூட தான் தொப்பை இருக்கு, உனக்கு இருக்கா? இருக்கு. அண்ணன் ஒண்ணும் எப்ப என்ன பாதி கேமரால நீங்க படம் பிடிங்க, நான் வந்து மக்களுக்கு இல்லையே. அவர் அரக்கை சட்டையை போட்டுக்கிட்டு சிம்பிளா என்ன பண்றாப்ல, இன்னைக்கு உள்ள பல ஊழியக்காரர்களுக்கு மோகன் சிலாசரஸ் ஒரு ரோல் மாடல். இனி இப்படி இருந்தாலும் மக்கள் ஏத்துக்கிறதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதும் அப்படின்ற மாதிரி. இப்ப மோகன் சிலாசரஸ் சொன்ன மாதிரி பாஸ்டிங் இந்த தம்பியால இருக்க முடியுமா? ஆடல் ஊழியம், அதாவது இப்ப இன்னொரு காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல பல தடவை பேசியிருக்கேன், இந்த ஆடல் பாடல் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல உன்னால ஆட முடியாது. குறிப்பிட்ட வயசுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியாது, புகைய போட்டுக்கிட்டு. அப்போ ஏற்கனவே இந்த தம்பி வந்து ஆடிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு புகை போட்டுக்கிட்டு இருக்க வர நல்லா இருந்தாப்ல. அவர் 70 வயசுல எப்படி இருக்காருன்னு பாப்போம். அப்போ என்னைக்கு அவர் கையில மைக்கு கிடைச்சிச்சோ, தான் பிரசங்கியாரா நினைச்சுக்கிட்டாப்லயோ, அன்னைக்குதான் வந்து அவரோட பிரச்சனை ஆரம்பம். இப்படி மைக் கிடைச்சுன்னு எப்படி பேசுறாரு, அதுல எதுவும் பிரச்சனை இருக்காது. அத மைக்கு கிடைச்ச பிறகு பேசுறது வந்து சொல்லணும்னா, அதான் அது அவருக்கு கண்டென்ட் இல்ல, அவருக்கு அந்த அந்த டேலண்ட்ன்றதோட நம்ம தனிமை வேற அவரை வாட்டுது. அதுவும் ஒண்ணு. அதாவது இதைத்தான் சொல்லிடுறேன், அவரு அந்த அந்த நீங்க சொல்ற அந்த தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசங்க தாளந்து கிடையாது. ஒரு சினிமால பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற தூக்கிட்டு வந்து நீங்க வந்து இதுவும் எழுத சொல்றீங்க, ஆக்ட் பண்ண சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிங் வராது. அவனவன் வேலையை அவன் கிட்ட என்ன பண்ணணும். இவரு வந்து தன்னை பிரசங்கியாரா எத்தனை நாள் தான் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? இவருக்கு இன்னும் இப்போதைக்கு பாட்டு போடுறதுக்கு ஸ்பான்சர் வேற எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, இருக்க மாட்டாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தோட வந்து அது இந்த மனைவியை பிரிஞ்சு இருக்கும் போது எந்த ஒரு ஸ்பான்சர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, விலகி போவாங்க. என்ன ஒண்ணு, நான் இந்த கிரிட்டிசைஸ் பண்றவங்க உங்களை மாதிரி இப்போ நான் கிரிட்டிசைஸ் எல்லாம் விட்டுட்டேன். நான் பைபிளை தூக்கிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன பண்றேன், ஜெபம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஊழியம் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்க உங்க சேனல்ல கூட பார்த்தேன், நீங்க கூட அவரை கிரிட்டிசைஸ் பண்றீங்க. கிரிட்டிசைஸ் இல்ல, கேள்வி கேக்குறீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கேட்க, சேனல் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல இருந்து கேட்க. இல்ல, இதே மாதிரி பல சேனல்காரங்க தயவு செய்து அந்த தம்பி இனிமே வந்து பேசுறதை விடுங்க. அவருக்கு விளம்பரம் தேவையில்ல. ஏன்னா அவரு நீங்க இல்ல அவரை பத்தி பேசிட்டு இருக்குன்னு கூட நினைக்கலாம்ல. இல்ல அவரு வந்து ஆல்ரெடி வந்து ரீச், அதெல்லாம் ஓப்பனா சொல்லிடுவோம். மோகன் சிலாசரஸ் அண்ணன் வந்து இன்னைக்கு ஒரு சி கிளாஸ், அவங்க அந்த மக்களுக்கு வந்து நல்லா தெரியும். சி கிளாஸ் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. அது ஜான் ஜெபராஜ் அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா A to C எல்லாமே ஹை கிளாஸ்ல இருந்து லோ கிளாஸ் எல்லாருக்குமே அவரை எல்லாருக்குமே தெரியும். இல்ல ஒரு காலேஜ் பையன் கிட்ட போயிட்டு மோகன் சிலாசரஸ் அண்ணனா தெரியாது. இல்ல அதெல்லாம் தெரியும். இன்னைக்கு எனக்கு ஒருத்தன் மெசேஜ் பண்ணிருக்கான், அது காலேஜ் தான். இல்ல அது அந்த ஆவிக்குரிய சத்தியம் அந்த வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்து எல்லா இதுலயும் ரீச். மோகன் சியன் என்ற வாலிபர்கள் கூட்டம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. நீங்க பைபிள் இதுபடி அவங்க மோகன் சியன் கூட 2 வருஷம் டிராவல் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் நீங்க என்ன ஊழியம், அவங்க போன் யூஸ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் ஊழியம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஊழியம். அங்கேயே தங்கியிருப்பாங்க. மோகன்சின் வீட்டு பக்கத்துல ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க. கூடயே இருப்பாங்க ஒரு 50 பசங்க. அதனால அது எல்லாருக்குமே தெரியும் பாருங்க. அப்படி தெரியாதுன்னு சொல்றீங்க. இப்ப மோகன் சேந்தனாலும் சரி, சொல்றேன், இல்ல பால் தினகரன் அண்ணனாலும் சரி, எல்லாத்துக்குமே தெரியும். ஜான் ஜெபராஜ் வந்து நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஜான் ஜெபராஜ் ஒரு வயசு மூத்த ஆட்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. மோகன் சேந்தனா எல்லாத்துக்கும் தெரியும். ஜான் ஜெபராஜ ஒரு வயசு மூத்த ஆளு யாருப்பா இது, எவன்பா ஆடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இது நம்ம இல்ல வேற எதுக்கு தெரியலன்னா கூட அந்த ஜான் ஜெபராஜ் அவரை வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால இது விளம்பரம். இப்ப எங்க ஊர்லயே பார்த்தா ஒரு ஏஜ் ஆனாலும் தெரியாது, ஜான் ஜெபராஜ்னே தெரியாது. அப்படி ஆட்கள் இருக்காங்க இப்ப நம்ம ஏரியாக்கள்ல. இப்ப இங்க வந்து நீங்க மோகன்சி தெரியாம இருக்க மாட்டாங்க சிட்டில. ஏன்னா சிட்டில இருக்கிற ஆட்களே நம்ம ஊர் ஆட்கள் தான், கிறிஸ்டியானிட்டில இருக்கிற ஆட்கள். அதனால ஒரு விளம்பரத்துக்கு பண்றது அது கிடையாது. இல்ல நம்ம டாக் பண்ணணுங்கிறக்காண்டி பண்ணலாம்ல. நீங்க சொல்றது வந்து சரிதான், பேசாம இருங்கன்னு எல்லாத்துக்கும் சொல்றது சரிதான். நம்ம பேசாம இருந்தாலே அவர் அமைதியாயிருவாரு. பேசாம இருங்கன்னு நான் ஏன் சொல்றேன்னா, அவர் இன்னைக்கு வந்து அதாவது கேபாவாகிய நீ வீட்டை விட்டு கிளம்பி வந்து கிட்டத்தட்ட 5 நாள் ஆகுது. நம்ம கள்ளக்குறிச்சி 3 நாள் கள்ளக்குறிச்சி அந்த கிராம ஊழியத்துக்கு போனோம். நீ என் கூட தான் டிராவல் பண்ற. உனக்கு உன் மனைவி எத்தனை தடவை போன் பண்ணிருக்காங்க? ஒரு 50 நேரம் போன் பண்ணிருப்பாங்க. என் கூட தான் இருக்காப்ல. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்க இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, யாரு கூட வண்டியில போய்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு அப்படி கூட. அதாவது இல்ல தப்பு இல்ல, எல்லாத்துக்குமே இது வந்து நல்லது. இதுவும் என் மனைவியும் அதேதான். எங்க இருக்கீங்க, கள்ளக்குறிச்சியில இருக்கும்போது 50 போனு. என் பையன் நம்மளும் வீடியோ கால் போட்டோம்தான், எவகூடயா சுத்தி இருக்கீங்களா, சோபாரி கிட்ட இருக்கீங்களா. இல்ல இது வந்து மனைவிமார்கள், இது தப்பு கிடையாது. ஆனா அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம நாளைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நம்ம குடும்பம் யோசிப்போம். நம்ம பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறோம், ஒருவேளை கால் தடிக்கி விழுந்துடுறோம், கால்ல கெட்ட போட்டு என்ன பண்ணுவோம், மனைவி மடியில போய் படுப்போம், பிள்ளைகள் மார்புல போய் சாஞ்சி என்ன பண்ணுவோம், ஆறுதலா இருப்போம்னு நம்ம கிளம்புவோம். ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற அந்த தம்பிக்கு, ஆட்டக்கார தம்பிக்கு வந்து குடும்பம் இல்லை. குடும்பம் இல்லைன்னா இவரே பிரிஞ்சு வந்துட்டாரு, விட்டுட்டு வந்துட்டாரு. இப்போ அத அனுபவிப்பாரு. இப்ப இந்த தனிமை என்ன ஆயிரும்னா ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல ஓடிரும், கட்டாயம் அவங்களுக்கு இவர்கிட்ட இருந்து அனுபவிச்சுட்டு புடுங்கறத புடிங்கிட்டு ஓடிடுவாங்க. ஒண்ணும் பணமா வாங்குவாங்க, இல்ல உடல் ரீதியாக, அவ்வளவுதான் நடக்கும். சரி. இப்போ ஆனா மனைவி பிள்ளைகள் அப்படி உறவு அப்படி கிடையாது. அது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இணைத்த சொந்தம். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இணைச்சதை மனுஷன் நீ ஏன் பிரிக்கிற, பைபிள்ல இருக்குல்ல. அப்போ அதுவும் வரம் பெற்றவர்கள் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அவரை சொல்லிக்கிறாரு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொல்றாப்ல. என்ன லெவல்ல உண்மைங்கிறது காட்ஸ் நோஸ். அப்ப என்ன பண்ணுவாப்லன்னா, அந்த இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற தனிமையில அவர் ஏதாவது பண்ணிக்கூடாது, தன்னைத்தானே மாய்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க கூட வைராக்கியமா இருக்கீங்க. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நீங்க நான் ஒரு ஊழியக்காரன் ஆகணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கு. உங்க ஸ்டைல கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வரீங்க. இப்ப இந்த நீங்க பேசும்போதே எனக்கு தெரியுது. ஒரு ஊழியக்காரனா எவ்வளவு அடி வாங்கினாலும் அதுல இருந்து வரணும்னு பாக்கீங்க. நீங்க ஒரு சின்ன இது மவுன்சியர்னு பாக்கணும்னு நினைக்கீங்க. அது என்னைக்கோ நடக்கும், என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும். நீங்க அதே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நீங்க ஊழியம் பண்ணுங்க, ஊழியம் பண்ணி ஒரு நாள் வந்து அமையும். நான் ஒரு இதுக்கு சொல்றேன், நீங்க வந்து அது நீங்க ஒரு கோலா நினைக்க கூடாது. நீங்க இயேசு கிறிஸ்துக்காக ஊழியம் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ணனும் அப்படி அதுக்கு அப்ரோச் பண்ண மாட்டாங்க, இப்படி நம்மள பாக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க யாரையுமே. அது இந்த பதிவு மூலமாவே சொல்லிடுறேன். அதாவது நான் மோகன் சீலாசரசனை பார்க்கணும், ஒரு பைபிள் வாங்கணும், அண்ணன் எனக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறது காரணம், நான் சின்ன வயசா இருக்கும்போது பார்த்தோன்னா இடையன்குடி கிராமத்துல இருந்து அப்போ 4 மாவடி தேவனுடைய கூடாரம் யாருக்குமே தெரியாது. மோகன் சி லாசரசன் கூட தெரியாது, வெறும் மோகன் என்ன தான் சொல்லுவோம். அப்ப நான் 4 மாவடியில என்ன பண்ணேன், தேவனுடைய கூடாரத்துல டிராமா நடிச்சேன். மோகன் சி லாசரசன் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த குஷ்டரோகி டிராமா. உண்மையா அண்ணன் கையால என்ன பண்ணிருக்கேன். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்ப கூட எல்லாருக்கும் அந்த தட்டு ஒண்ணு கொடுப்பாங்க, தட்டு டம்ளரு, அந்த மாதிரி ஜீசஸ் ரெடிம்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா ஒரு அந்த அப்போ வாங்கினது வந்து, அப்போ நம்மளுக்கு இந்த ஊழியக்காரங்க அதெல்லாம் உங்க பாஸ்டர்ஸ் அப்பெல்லாம் ரொம்பலாம் நம்மளுக்கு இது தெரியாது. அந்த மாதிரி
நான் என்னோட சிறு வயதிலேயே ம். ஜீசஸ் டீம்ஸ் ஊழியத்துல ம். இன்வால்வ் ஆனவன். ம், ம், ம். மோகன் சிலாசரசனோட தீவிர, அது ரசிகன் சொல்லக்கூடாது, ம். அது தவறு. மோகன் சிலாசரசன பிரசங்கத்தை ஃபுல்லா கேட்பேன். ம், ம். ஓப்பனா சொல்றேன். டிஜே தினகரன் ஐயா பாடல்கள், அடுத்து அவங்களோட மெசேஜ், அப்புறம் மோகன் சிலாசரசன மெசேஜ் ஆறுதலா இருக்கும், அன்னைய பிரேயரும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அப்புறம் எம்டி ஜெகானன் பிரசங்கம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கேட்பேன். இந்த 3 பேரோட மெசேஜ் தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், ம், கேட்பேன். ம். அதுல நான் ஈர்க்கப்பட்டவன் தான் சார்லஸ் ஆகிய ஒரு சாதாரண விசுவாசி. அப்புறம் கிட்டத்தட்ட இது உங்களுக்கு ஒரு ஆசை மோகன் மோகன் அண்ணனை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணி அண்ணன் கையால ஒரு பைபிள், இந்த பைபிள் எல்லாம் என்ன பண்ணிடுவேன், வீட்டுல கொண்டு போய் வச்சிருவேன். அப்படி கிடையாது, எல்லா பைபிளும் முக்கியம் தான். நான் இப்ப என்ன இல்ல, சொல்றேன், வேற யாருக்கா கொடுத்துருவேன். கொடுத்துட்டு மோகன் சிலாசரசனை கொடுக்குற பைபிளை இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுவேன், பார்சலாக உங்களுக்கு வாங்கி கொண்டு தந்துரும். அண்ணன் கையால கொடுக்கணும். சரி. அதுதான் ஒரு ஒரு குழந்தை ஆசைப்படும்ல, ஒரு ஆசை. அப்பா எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கப்பா. இந்த பாரு, இப்ப இதெல்லாம் கலத்திட்டேன், வளையத்தெல்லாம் கலத்திட்டேன் பாரு. சரி, இப்போ இல்ல நீங்க அப்படி இருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நல்லா நடக்கும். இன்னொன்னு, இப்ப இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கவங்க நினைக்கலாம், ஏன்னா ஊழியம்னு சொல்லிட்டு போறீங்க, டிஷர்ட் போட்டு போறீங்க அப்படின்னு நினைக்கலாம். அது வந்து என்ன காரணம்னா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறோம், ஆமா, ஷர்ட் போட்டு போய் அவங்க அவங்களுக்கு ஜோம் பண்ண போனா விட மாட்டாங்க. ஆமா, இதுக்கே நாங்க பயந்து நின்று பேசிட்டு இருக்கோம். இதாவது நம்ம ஜென்ரலா பேசுறது போயிரும். இப்ப இந்த டிஷர்ட் போட்டு இருக்கும் போது நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு அட்டெண்டர் பார்க்க வந்திருக்காரு போல இருக்கு நோயாளிகளுக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அப்புறம் இந்த பைபிளை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, மறைச்சு என்ன பண்ணுவேன், இத சொல்றதுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு. வேதாகமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை மூலமா தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைச்சு என்ன பண்ண வேண்டியது இருக்கு. இப்படிதான் போவேன். இது கூட தெரியாத மாதிரி என்ன பண்ணுவேன், அவன் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல பைபிள் அவங்க கையில கொடுத்து ஒரு சின்ன ஜெபம். இது மோகன் சிலாசரசன் கொடுக்கிற பைபிள், அண்ணன் ஆசீர்வாதத்தோட ஜெபத்தோட கொடுக்கிற பைபிள் மூலமா பல பேருக்கு நான் ஜெபம் பண்ணணும். இது ஒரு குழந்தையோட ஆசைப்பா, கிடையாது. புரியுது. நீங்க இனிமே எதுலயுமே கேட்காதீங்க, உங்களுக்கு நடக்கும். சரியா? நீங்க உங்க செயல்ல காட்டுங்க, உங்க செயல ஊழியத்துல செயல்ல காட்டுங்க. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள், இப்ப நம்ம ஒரு தம்பியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, மோகன் சிலாசரசன் எனக்கு தொப்பம் இருக்கு, சத்தியம் டிவி எல்லாம் எதுக்கு கண்டென்ட் இல்லாம பேசின ஒரு தம்பி, அவருக்கு தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு 70 வயசுல என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மகத்தான பொன்னான காணிக்கைகளை அந்த தம்பிக்கு அனுப்புங்க. ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் போன இடம் எங்க, ஸ்ரீலங்கா. அங்கே ஆட்களே இல்லைன்னு கிடையாது. ஏன்னா நம்மளை பொறுத்தவரை நம்மளுக்கு வெளிநாடு இப்ப ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு நான் ஒரு ஹைதராபாத் பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்தேன். நான் இங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்றேன், ஹைதராபாத் போறியா, அங்க போனாதான் தெரியுது நம்ம தமிழ்நாட்டோட ரொம்ப என்னது இருக்கு, சோத்துக்கு வழி இல்லாத கிராமங்கள் ஊரு. நம்ம ஊர்ல கூட ஒரு பொட்டி கடை இருக்கும், அங்க ஒரு 3 ஊருக்கு சேர்ந்துதான் ஒரு பொட்டி கடை இருக்கு. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ரீலங்கா போயிருக்காரு, இவரு பெங்களூரு, நிறைய பேருக்கு பெங்களூர்ல போய் விஜயவாடா போயிருக்காரு. அப்புறம் எங்க ராஜஸ்தான் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஜம்மு காஷ்மீர் போயிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அங்க வர இவர் இப்போ அந்த தம்பியோட நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்தாபன சபைகள் எல்லாருமே அவரை கலட்டி விட்டாங்க, அவரை கூப்பிடுறது கிடையாது. அப்புறம் இப்போதைக்கு சும்மா ஒரு யாரோ ஒருத்தரை கூப்பிடணும்பா அப்படின்றவங்க மாதிரி உள்ளவங்க தான் கூப்பிடுறாங்க. முன்னாடி மாதிரி அவருக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் எல்லாம் வாலண்டியராவும் போறதா ஒரு நியூஸ் வருது. வாலண்டியர் மேபி இருக்கலாம், நானே கூட வாரேன், வந்து எனக்கு மைக்க மட்டும் கொடுங்க, இவரு காணிக்கையை கூட என்ன பண்ணலாம், இல்ல கொஞ்சம் காணிக்கையும் கேட்கற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படியேனாலும் அதிகபட்சம் ஒரு 5000 ரூபாய் தருவாங்க. அது கூட பெரிய விஷயம். முன்னாடி அப்படி இல்ல, டீமா போவாப்ல 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் நான் இருந்தாதான் நான் வருவேன். ஏன் இப்ப லாஸ்டா அந்த அட்வன்ஸ் சபை சென்னையில வச்சு நடத்தினாங்க, 1.5 லட்சம் ரூபாய் கிளைம். அவங்க டீமா இப்ப அந்த டீமே இல்ல. அந்த டீம்ல இருக்கிறவரோட அவங்களோட இச்சித்து தான் இந்த பிரச்சனை. அந்த சர்ச்சில இருந்து விரட்டி அந்த அங்க இருக்கிற கீபோர்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அங்க இருக்கிற ஸ்பீக்கர் பாக்ஸ், மைக்கு, அந்த திருச்சபையே சூறையாடப்பட்டது. அப்போ அங்க இருக்கிற உடன் ஊழியக்காரரோட மனைவியை இச்சை. அப்போ என்ன சொல்றது, என்ன ஆகும். அப்போ இப்ப அந்த தம்பிக்கு வந்து என்ன இருக்காது, பொருளாதாரங்கள்ல ரொம்ப, அதனால அவர் வீக்கா இருப்பாப்ல. அவர் எனக்கு தெரிஞ்சு சாப்பாட்டுக்கு என்ன பண்றாப்லன்னு கூட தெரியல. அதனால வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு ஏற்கனவே இருந்த பல லட்சங்கள் வந்து என்ன இருந்தாலும் அவரு ஒரு என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அதனால சாப்பாடுக்கு கண்டிப்பா அது கொடுக்கணும்.
ஏன்னா நீங்க கூட கேட்கலாம், அவர் இல்லையா கோடி இருக்கு லட்சம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. எல்லாரும் நிறைய இழந்துட்டாருன்னு தான் ஆமா, நிறைய இந்த மாதிரி இந்த இச்சையில என்ன பண்ணிட்டாப்லன்னா affairsல விட்டுட்டாரு. பிறர் மனைவிக்காக தான தர்மங்கள் பண்ணிட்டாப்ல. அப்போ அவருக்கு என்ன பண்ணுங்க, சாப்பாட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணணும். கட்டாயம் நம்மளால முடிஞ்ச காணிக்கை கொடுக்கணும். காணிக்கைகளை அந்த ஆட்டக்கார ஊழியக்கார தம்பிக்கு என்ன பண்ணுங்க, அமுச்சு விடுங்க. அப்புறம் அவர் தனிமையில டிப்ரெஷன்ல ஏதாவது பண்ணிக்க கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், பிரேயர் பண்ணுவோம். அவர் குடும்பம் ஒன்னா சேர்ந்து மனைவி பிள்ளைகளோட அவர் ஊழியத்தை செய்யணும்ட்டு ஆசைப்படுவோம். இன்னொன்னு ஒரு ஒரு சந்தோஷமான இது ஒரு விஷயத்துல என்னன்னா, இவ்வளவு நாள் எனக்கு போட்டி யாரு அப்படின்னா யாரு, ஏஆர் ரகுமான், அனிருத் அப்படி சொல்றவரை அப்ப எப்படி இருப்பாரு? அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த வாயால இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கிற மோகன் சிலாசரஸ் அண்ணன் தான் எனக்கு போட்டின்னு சொல்லும் போது சந்தோஷம் தானே. கண்டிப்பா. அப்ப நான் கொஞ்சம் மனம் மாறி இருக்காருன்னு சொல்லலாம். அவருக்கு பிரசங்கம் பண்ணலாம் தகுதி கிடையாது. பிரசங்கம் பண்ணாம சத்தகடம் பாடல் ஊழியத்தையாவது பாத்துட்டு போலாம். அருமையா பாடல் அவர் பாடல கேட்கலாம், அது தப்பு கிடையாது. நீங்க நிறைய பேர் வந்து சொல்லலாம் அவர் எப்படி பாடி இருக்கான்னு, பாட்டு கேட்கலாம். ஒருத்தருக்கு வந்து வர்ற கருத்து சரியா இருந்தா கேட்கலாம். அதுக்குன்னு அவரை பின்தொடரணும்னு அவசியமே கிடையாது. அவரை பின்தொடர்வது வாலிபர் சமுதாயத்திற்கு கேடு, கிறிஸ்தவ வாலிபத்துக்கு சமுதாயத்துக்கு கேடு. ஏன்னா அததான் அந்த பாட்டு கொடுத்த பைசாவிலதான் அவர் இச்சையில போய் விழுந்து பல பேருக்கு அள்ளி கொடுத்துட்டாரு, பலரோட மனைவிமார்களுக்கு. அதனால இப்போ அந்த பாட்டு போடுறதுக்கும் காசு இல்லாம என்ன பண்ணலாம். அதனால இனிமே அந்த ஊழியத்தை முன்னாடி காணிக்க கிடைக்கும். ஆமா, இப்ப பாட்டு போடுறதுக்கு ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாதுல்ல. இந்த பாட்டு போட்டு யூடியூப்ல அவருக்கு பணம் பெருசா வராது. யூடியூப்ல வராது, அதையும் சொல்லிடுறேன். அது யூடியூப்ல 1 லட்சம் வியூஸ் ஒரு போதுன்னா 2000 ரூபாய் வரும். 10 லட்சம் வியூஸ் போதுன்னா 10,000 ரூபாய். ஆனா உங்களுக்கு இல்ல 20,000 வருதுன்னு வைங்களேன், அந்த பாட்டுக்கு செலவு வந்து 5 லட்சம். ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் செலவு பண்றாரு. பார்த்தோம் ஹெலிகாப்டர்ல இறங்கி ஷூட்டிங் எடுக்கிறவங்க. அப்ப இந்த ஹெலிகாப்டர் ரெண்டே என்னாச்சு, ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் இருக்கும். அதனால யூடியூப்ல வரக்கூடிய பணம் எல்லாம் கிடையாது, வெளிய இருந்து வரக்கூடிய ஸ்பான்சர் இப்ப எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு 1 லாக் கொடுக்கறவங்கள ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப அவருக்கு வந்து இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுங்க, கட்டாயம் பணம் கொடுத்து உதவி செய்யுங்க. அதான் அவர் மனமாட்டத்துக்காண்டி பிரேயர் பண்ணணும். அவர் மனைவியோட சேரணும். இப்ப இந்த தனிமை மனநிலை சரியாகணும். ஏன்னா கட்டாயம் இப்போ அவரு பேச்சிலே தெரியுது. இன்னொன்னு காசு இல்ல, தனிமை, இது எல்லாம் வர வாட்டி இப்படி பேச வைக்குது. இத வந்து இப்படி பேசணும் நம்மள பெரிய ஆள் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்காரு. ஒண்ணும் நடக்குது. இன்னொன்னு அந்த மனநலம் பாதிக்கப்பட்டதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, மோகன் சியன்னு சொன்னதை விட்டுருங்க. என்னை பத்தி யாராவது கிரிட்டிசைஸ் பண்றோம், மண்டையை உடைப்பேன், காலைல தூக்கி அடிப்பேன், அப்படிலாம் பேசுறாப்லையா? ஆமா ஆமா, நான் அதை போடல என் சேனல்ல. ஏன்னா அது யாரா இருந்தாலும், இப்போ நம்ம ஒருத்தரை அடிக்கிறோம், இன்னைக்கு இப்போ நான் கேபாவை வந்து அடிக்க போறேன்னா அதை சொல்ல மாட்டோம். சொல்லாம வந்து என்ன பண்ணல, சொல்லாம அடிக்கிறது இது எப்படி சரியாகும்? கிறிஸ்தவப்படி அடிக்கிறதுன்னு சொல்றதே தப்பு. நேசிக்க அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. இதுல குறைக்கிற நாய் கடிக்காது. யாருமே இந்த காலத்துல இப்ப எல்லாருமே ஓரளவு எஜுகேட்டட். இப்ப யாருமே கை வைக்க மாட்டாங்க யாரு மேல. இப்போ நீங்களே இப்போ 4 மாடி எத்தனை நேரம் வந்திருக்கீங்க, யாராவது அப்படிதான். இப்ப எல்லாருமே டீசென்ட். அவரு சும்மா அடிச்சிருவேன்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி இல்லையும் கான்டாக்ட் இருக்கு கட்டாயம். அப்போ எதுக்காக அந்த மாதிரி சொல்றாப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரால ஒரு மனநலம் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஏய் கேபா, உன்னை வீடு போந்து கொளுத்திடுவோம், பார்த்துக்க, உன்னை அறுத்து போட்டுருவேன், நீ ரோட்ல போகும்போது என்ன பண்ணுவேன், இதெல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க, வாய்ஜாலம். இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம். கண்டுக்க மாட்டோம்னு ஒண்ணு, அந்த வாய்ஜாலம் பண்ணி நீங்க சொல்றது குறைக்கிறனே கடிக்காது. இது வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு வாயில தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். செயல்ல செய்யறவங்க வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நான் அடிச்சிருவேன், புடிச்சிருவேன். அது மேடையில நின்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வேதத்தை கையில வச்சுக்கிட்டு நான் ஒருத்த மண்டையை அடிச்சிருவேன், நுடைச்சிருவேன். அவதான் முதல்ல பைபிளை கையில எடுக்க மாட்டேங்க, அப்படியே மைக்கை மட்டும் கையில எடுத்துட்டு முதல்ல அவங்களோட அந்த மாதிரி சபைகள் என்ன பண்ணணும், மனம் மாறணும். இவரை கூப்பிட்டு உட்கார வச்சா ஒரு அன்னைக்கு ஒரு 10 பேர் கூட வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக. அப்புறம் அன்னைக்கு வரக்கூடிய காணிக்கை ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னா இவரால ஒரு 12,000 வரட்டும். அவருக்கு 1.5 லட்சம் கொடுக்கணுமே. இல்ல இப்பதான் 1.5 லட்சம். இப்ப 2,000 ரூபாய் கொடுத்தாலும் அவரு தான் காசை போட்டு தானே போறாப்ல. ஏன்னா நான் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டல. நான் என்ன பாருங்க, இன்னமும் எல்லாரும் ஊழியக்காரனா, என் மனைவியை பிரிஞ்சு இச்சையில நான் பல பெண்களோட போனாலும் என்னை வந்து எனக்கு ஊழியக்காரனா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றத அவர் காமிக்கிறாரு.
அப்போ ம். அந்த மாதிரி சபைகள் என்ன பண்ணணும்? அவங்கதான் முதல்ல என்ன பண்ணணும்? உங்க மனைவி பிள்ளைகளோட வாங்க, நாங்க ஏத்துக்கிறோம், எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு உண்டு. அது சாபமா எப்ப மாறும் அப்படின்னா, இப்போ அந்த நம்ம இதுல படிச்சோம் இல்லையா, உன் பிள்ளைகள் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இன்னைக்கு நீங்க சொல்ற அந்த தம்பி, ஆட்டக்கார தம்பி, அவரோட பையன் யார போய் கனம் பண்ணுவாப்ல? அப்பாவை எக்ஸாம்பிள் எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா அப்பாதான் பிரிஞ்சு அவனுக்கு அதுதான் அப்பாதான் உலகத்திலே அயோக்கியங்கிற இதுல இருப்பான். ஏன்னா தன்னையும் தன் அம்மாவையும் கைவிட்டுட்டு போனவன எவன் ரோல் மாடலா எடுப்பான். அப்போ அந்த குழந்தையோட அழுகை, அந்த தன்னைத்தானே ஊழியக்காரர் ரெவரண்ட்னு சொல்லிக்கிற அந்த ஆட்டக்காரருக்கு ஊழியக்காரருக்கு வந்து சாபமா வந்து மாறும். இன்னும் பலவிதமான நிகழ்வுகள் அவர் வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு பாப்பாரு. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணுவோம்? நம்ம ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் ஊழியம் அப்படின்றது ஒண்ணும் இல்லை, பிறருக்கு ஒரு அன்பான ஒரு 2 வார்த்தை, அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கான ஜெபம், ஊழியம். அதை வந்து பண்ணுவோம். அது நம்மளோட மனைவி பிள்ளைகளோட என்ன பண்ணுவோம், அவங்க கூட அவங்கள சிரிக்க வைக்காம நான் ஊரையே போய் சிரிக்க வைக்கிறேன், அவங்க ஊருக்காக நான் வந்து பாட்டு பாடுறேன், நான் ஆண்டவர் வந்து என்னை அழைச்சிட்டாரு, நான் ஊருக்கு ஒரு ஆல்பம் போடுறேன், பல பேர் என் பாட்டை என்ன பண்ணட்டும், எபினேசரே தேவையில்ல, இம்மானுவேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல நம்ம மனைவி பிள்ளைகளோட என்ன பண்ணணும், இருக்கணும் கட்டாயம். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பாங்க அந்த ஆட்டக்கார தம்பி அவங்க மனைவி, ஆனா தான் கணவன் இல்லையே, தான் அப்பா இல்லையே, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், பிறருக்கு போய் ஊழியம் செய்வோம். சரிண்ணே, ஓகே, நன்றி, வணக்கம்.